இப்போ விஜய்ங்கிறது சட்டுன்னு தெரிஞ்சிடும். நீ எத்தனை ஜோசப்புகள் விஜய்களை நிறுத்தினாலும் மக்களுக்கு விஜயினுடைய ஃபோட்டோங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் மேலே விசில் சின்னம்ங்கிறது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதாவது தேர்தல் கமிஷன் நியாயமாக நடந்து கொள்ளும் அப்படின்னு ஒருத்தர் நம்பினார் அப்படின்னா என் பார்வையில் அவரை விட ஒரு அப்பாவி யாரும் இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, இந்த படத்தை நீங்கள் அனுமதிக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்டே ஒருத்தர் போய் புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகாரின் மீது கூட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி அப்படி நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கடைசி மக்கள் அதை ஒரு கட்சியாகவே அங்கீகரிக்கலை. அது ஒரு மதவாத கட்சி, மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற கட்சி. அதனால தான் விஜயை நம்மளால் வீழ்த்த முடியாது, அது இவங்களுக்கு தெரியும். ஆனால் விஜய்க்கு மக்கள்கிட்ட ஒரு பேராதரவு இருக்குது. அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோடு கிளம்பி வர்றாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட சமரசமும் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் தேமுதிக என்கிற ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுத்தாங்கங்கிற பணம் கொடுக்குற அளவுக்கு தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் யாரும் ஒரு சவுண்டு பார்ட்டியும் இல்லை. அவங்களாம் சாதாரண ரசிகர்களாக இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து இன்றைக்கி அந்த கட்சியிலுடைய இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அனாதை தான். அதனுடைய முன்னோட்டம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவருங்கிறதுக்கு அந்த தலைமை பண்பே உங்ககிட்ட இல்லையே, அதுக்கான தகுதியே இல்லையே. நீங்கள்லாம் எப்படி இந்த அரசியல் களத்துக்கு வந்தீங்கன்னு தெரியல. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் பெரம்பூர்ல தாக்கல் செஞ்சப்போ அதுக்கப்புறம் நிறைய வேட்பாளர்லாம் விஜய், ஜான், ஜோசப் அந்த மாதிரி விஜயோட பேர்லயே 7 பேர் தாக்கல் செஞ்சிருக்கா சொல்றாங்க. இது எதனால, என்ன நடக்குதுங்க? இது திமுகவுடைய ஒரு கேவலமான அரசியலினுடைய வெளிப்பாடு. இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இந்த உத்தியை கண்டுபிடித்ததே அவங்க தான். தன்னை எதிர்த்து ஒரு வேட்பாளர் நிற்பார், என்ன அவர் பேர் ராமசாமின்னு வச்சுக்கோமே. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு 10-20 ராமசாமியை கண்டுபிடிச்சி சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் வைப்பாங்க. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா வேட்பாளர் பேரை மைண்டில் வச்சுக்கிட்டு போய் ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ராமசாமின்னு தேடும்போது 10 ராமசாமி இருப்பாங்க. ஆமாம், பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டம்மியாக போட்ட வேறு ராமசாமிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் அது ஓட்டு எண்ணிக்கையில் பார்த்தா தெரியும். இந்த திமுக அதிமுகவில் இருக்கிற ராமசாமி இவ்வளோ வாங்கியிருக்காரு, அதுக்கடுத்த மற்ற சுயேட்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஓட்டு 5 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த டம்மியாக வேட்புமனு தாக்கல் பண்ண அதே பேரில் இருக்கிற வேட்பாளர், ஃபார் எக்ஸாம்பிள் ராமசாமின்னு வச்சுக்கிட்டா, அந்த ராமசாமிகள் ஆயிரக்கணக்கில் வாக்குகள் வாங்குவாங்க. என்ன காரணம்னா இந்த குழப்பத்தில் அவங்களுக்கு வாக்கு விழுந்துடும். ஸோ அந்த உத்தியில் இன்றைக்கு விஜய்க்கு எதிராக விஜய்களும் ஜோசப்களும் ஜோசப் விஜய்களும் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கலர் ஃபோட்டோ ஒட்டுறாங்க, வேட்பாளருடைய கலர் ஃபோட்டோ ஒட்டுறாங்க. அப்போ விஜய்ங்கிறது சட்டுன்னு தெரிஞ்சிடும். நீ எத்தனை ஜோசப்புகள் விஜய்களை நிறுத்தினாலும் மக்களுக்கு விஜயினுடைய ஃபோட்டோங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் மேலே விசில் சின்னம்ங்கிறது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. என்ன, அப்போ ஒன்று பேரை பார்ப்பாங்க, இல்லை ஃபோட்டோவை பார்ப்பாங்க, இல்லைனா விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் இந்த முறை திமுகவுடைய இந்த விஷயம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே நேரம் மற்ற தாவேக்கா வேட்பாளர் இருக்காங்களா, இப்போ விஜய்ங்கிறவர் ஒரு பிரபலமான நடிகர், அவர் ஃபோட்டோவை பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ ஊர் பேர் தெரியாத தாவேக்கா வேட்பாளர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 232 வேட்பாளர்கள் மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க தான், ஒரு சிலர் தவிர. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விசில் சின்னத்தை வச்சு தான் அவங்கள அடையாளம் காண முடியும். சார், இப்போ தேர்தல் கமிஷன் எந்த அளவுக்கு சார் நியாயமா நடந்துட்டு இருக்காங்க? ஏன்னா நிறைய சூழ்ச்சி தாவேக்கா எதிர்த்து நடக்குது. அப்படிங்கிறப்போ அவங்கள விலை கொடுத்து வாங்கிட்டா மேபி பெட்டியெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதாவது தேர்தல் கமிஷன் நியாயமாக நடந்து கொள்ளும் அப்படின்னு ஒருத்தர் நம்பினார் அப்படின்னா என் பார்வையில் அவரை விட ஒரு அப்பாவி யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்படி நம்புனீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய அப்பாவியாக தான் நான் அர்த்தப்படுத்திக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேர்தல் ஆணையத்தை நம்பவில்லை. அது ஒரு ஒன்றிய அரசினுடைய ஏவல் நாய்களில் ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது. விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை
தணிக்கை குழுவினர் வந்து முடக்கி வச்சுருக்காங்க. ரிவைசிங் பார்த்துட்டும் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. என்னென்னா படத்தில் அரசியல் இருக்குது, அதனால நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சட்ட விரோதமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விஜயை கேலி செய்து விஜயை விமர்சனம் செய்து இப்போ ஒரு படம் தயாராகிருக்கு. அது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட ஏற்படும். தேர்தல் நடக்க போகிற இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவருவது வந்து மிகப்பெரிய சட்ட விரோதம். ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, இந்த படத்தை நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்டே ஒருத்தர் போய் புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகாரின் மீது கூட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை. அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி அப்படி நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கடைசியில் அவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. இப்போ சொல்லுங்கள், இந்த தேர்தல் ஆணையம் நியாயமாக நேர்மையாக செயல்படுகிற ஒரு அமைப்புன்னு அதை சொல்ல முடியுமா? இந்த லட்சணத்தில் தான் இவர்களுடைய வேலைகள்லாம் இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் நடத்துகிற தேர்தல் வந்து நியாயமாக நடக்கும், அந்த தேர்தல் முடிவுகள்லாம் நியாயமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறதே பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய பகுத்தறிவுக்கு விரோதமான ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை தான். தேர்தல் ஆணையம் நியாயமாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய மூட நம்பிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தேர்தல் ஆணையம் நியாயமாக இல்லைன்னா இப்போ எலெக்ஷனில் நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்களே, ஓட்டு கவுண்ட்டு சதவீதம், அது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. வேணா ஒரு தகவல் சொல்கிறேன், இந்த இதை கூட நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. மக்கள் வந்து அதை ஒரு கட்சியாகவே அங்கீகரிக்கலை. அது ஒரு மதவாத கட்சி, மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற கட்சி. அதனால தான் அந்த கட்சியை வந்து மக்கள் வந்து அப்படி ஒரு நோட்டா லெவலில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தலில் பாஜக சில இடங்கள் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை 4 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியா? ஆமாம், இது நிச்சயமாக மக்கள் வாக்களித்ததின் அடிப்படையில் இந்த வெற்றி இருக்காது. இது வந்து தேர்தல் ஆணையத்தின் உதவியில் இந்த வெற்றிங்கிறது சாத்தியமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதன் மூலமே தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் TN 2026, அது வந்துட்டு விஜய் அவர்களை கேலி செஞ்சு எடுக்கிற படமா, இல்லை விஜய்க்கு நடக்கிற விஷயத்த அப்படியே எடுத்துருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களா? இல்லை, நடக்கிற விஷயத்தை நீங்கள் அப்படியே எடுத்தாலும் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு இருக்குல்ல, அதுதான முக்கியமான விஷயம். அந்த படத்தை பொறுத்தவரை விஜயை நக்கல் செய்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். குல்கந்து குமார் அப்படின்னு வட இந்தியாவிலிருந்து வந்து இங்கே வந்து ஒரு பீடா கடை போட்ட ஒருத்தன் நடிகராகி அதுக்கப்புறம் வந்து அவன் அரசியலுக்கு வர்றாங்கிறது அதனுடைய லைன். இப்போ விஜய் வந்து வட இந்தியாவிலிருந்து பீடா கடை போடுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவர் இல்லை, அவர் தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன். அப்போ இதை வந்து அவங்க கற்பனையாக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் இடம்பெறுகிற பல்வேறு காட்சிகள் எல்லாமே அவங்க விஜயை ரெசம்பலன்ஸ் பண்ணோம். எப்படின்னா, இப்போ விஜய் வந்து ஒரு நடிகை கூடவே தொடர்ந்து நடிப்பார், அதற்கு அவருடைய மனைவி வந்து ஆட்சேபனை சொல்லுவாங்க, அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்து அந்த கதாநாயகனாக நடிக்கிற நடிகர் பார்த்திங்கன்னா விஜயினுடைய கெட்டப்லேயே இருப்பார். அதே மாதிரியான அந்த தாடி, கையில் ஏதோ ஒரு காப்பு மாதிரி ஏதோ ஒன்று. அப்புறம் விஜய் எப்படி அந்த ஒயிட் ஷர்ட்டு, தம்பிராமையா அவர்கள் வந்துட்டு எப்படி புஷி ஆனந்த் அவர்கள் எது போட்டிருப்பாரு. ஆமாம், அந்த மாதிரி இந்த மாதிரி பல அடையாளங்கள் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கும்போது நீங்கள் நேரடியாக சொல்லலைன்னாலும் ஆடியன்ஸ் அப்படி புரிஞ்சுக்குவோம். ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவான செயல்களை செய்யுது, அதை ஒரு ஆடியன்ஸ் பார்த்துட்டு அடடா இது விஜய் கேரக்டர்னு புரிஞ்சிருச்சுனாலே அவன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். புரியுதா இல்லையா? அப்போ இது திட்டமிட்டே இந்த படம் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ ஜனநாயகன் படம் அரசியல் பற்றி இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விடிச்சவங்க ஏன் இன்னும் இதுக்கு பண்ணலை? தெரிஞ்சே தான் நமக்கு தெரியுது. லைக் எப்படி சொல்கிறது, எலெக்ஷன் எல்லாருமே வந்துட்டு அரசியல் இதுக்கு எதிராக தான் இருக்காங்க, ஆனாலும் நம்மளால வெறும் வேடிக்கை தான் பார்க்க முடியும்ல. நிச்சயமா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தணிக்கைக்கு போகும்போது இது யாருடைய படம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமலே சென்சாரில் வந்து அந்த படத்துக்கு நிறைய கட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது இவரை தாக்குது, அது அவரை தாக்குது, இது இந்த கட்சியை தாக்குதுன்னு சொல்லி அங்கங்கே வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளர் அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தயாரிப்பாளர், அவர் பாஜகவோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கார். அவர் உடனே டெல்லியில் யார்கிட்ட பேசணுமோ பேசினார். அங்கிருந்து ஓலை வந்ததின் அடிப்படையில் எந்த கட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பின்னால் நடந்த தகவல்கள். இப்போ இதன் மூலமே புரிஞ்சுக்கலாம், விஜயை வந்து நம்மளால் வீழ்த்த முடியாது, அது இவங்களுக்கு தெரியும். ஆனால் விஜய்க்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு பேராதரவு இருக்குது. அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோடு கிளம்பி வர்றாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இவர் எந்த அரசு பதவியிலும் இல்லை. ஏற்கனவே இவர் எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இவர் பாருங்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தனி ஃப்ளைட்டில் போகிறாருலாம் நீங்கள் சொல்லலாம்.
அந்த 6 கோடிக்கு வந்து கேரவானை வாங்கி வச்சுருக்காரு, நீங்கள் குற்றம் சாட்டலாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தான் சம்பாதித்த பணத்தில் தான் அந்த சொகுசு வாழ்க்கையே வாழ்கிறாரு. அப்போ இவரை எந்த குற்றச்சாட்டும் சொல்லி இவரை வீழ்த்த முடியாதுங்கும் போது இப்போ அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவருடைய குடும்ப விஷயங்களை எல்லாம் கொண்டாந்து அவரை வீழ்த்துவதற்கு பார்க்குறாங்க. அப்படி ஒரு உத்தியாக இந்த படத்தையும் அவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்க. ஓகே சார், இப்போ சமீபத்தில் சாத்தான்குளம் கேஸ்க்கு வந்துட்டு ஜஸ்டிஸ் வழங்கிடுச்சு அப்படின்னு போட்டாங்க. பட் இந்த கேஸ் நடந்தது பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த டைமில். ஸோ அவருக்கு வந்துட்டு சரிவானதுக்கு இந்த ஒரு கேஸ் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அகைன் இந்த டைமில் இந்த கட்சி, இந்த ஆளுங்கட்சியில் வந்துட்டு இது கேஸ் தீர்ப்பு வழங்கினது வந்துட்டு இது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை இது வேற அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, மக்கள் வந்து அந்தளவுக்கு அதை வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கறது இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அராஜகம், போலீஸுடைய அராஜகத்தால் 2 உயிர் பறி போனது, அவ்வளோதான். இது யாருடைய ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை. என்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு இளைஞர் அஜித்குமார்னு ஒரு இளைஞர் வந்து போலீஸ் சித்திரவதையில் வந்து இறந்தார். அது திமுக ஆட்சியில் நடந்தது. அப்போ இதை வந்து ஒரு அதிமுக ஆட்சின்னு பார்த்தோம்னா அப்போ அதை திமுக ஆட்சின்னு தானே பார்க்கணும். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் உயிரிழப்பு, லாக்அப் டெத் மாதிரியான விஷயங்கள் தான் இது. அதனால் இதுக்கும் அதிமுகவுடைய வெற்றி தோல்விக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்துட்டு பாஜக, திமுக இங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது, பாஜக அங்கே ஆளுங்கட்சியாக இருக்குங்கிறப்போ திமுக வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவங்க பர்சனலாக ஆசைப்படுறாங்களா, இல்லை மக்களுக்கு இங்கே பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கூட்டணியில் இல்லாமல் இருக்காங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான கொள்கை விஷயமெல்லாம் கிடையாது. ஏன்னா கடந்த காலங்களில் இவர்களும் பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தான். அது இல்லாமல் திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியும், தலைவராக இருந்த கருணாநிதியையும், இன்றைக்கு தலைவராக இருக்கிற ஸ்டாலினையும், நாளைக்கு தலைவராக இருக்க போகிற உதயநிதியையும் கேவலமாகவும் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற ராஜாவை சட்டசபைக்குள் எம்எல்ஏவாக அனுப்புனதே திமுக தான். திமுக பாஜக கூட்டணியில் தான் ராஜா எம்எல்ஏவாகி சட்டசபைக்குள்ளே காலடி எடுத்து வச்சாரு. ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கட்சியை அறிமுகப்படுத்தியதே திமுக தான். ஏன்னா அன்றைக்கு அது வந்து மதவாத கட்சியாக தெரியல. ஏன்னா பாஜக அமைச்சரவையிலே இவர்களுடைய ஆட்கள்லாம் வந்து அமைச்சராக இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு மதவாதத்துக்கு எதிரான கட்சியாக ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு காங்கிரஸ் அவர்களோடு கூட்டணியில் இருக்காங்க. எதிர்காலத்தில் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவோட போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அடுத்து வரப்போகிற மக்களவை தேர்தலில் திமுக வந்து நீங்கள் பாஜக கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசில் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அமைச்சரவை தேவைப்படும், அமைச்சர்கள் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை வச்சு பல்வேறு காரியங்களை அவங்க சாதிச்சுக்குவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களோடு செல்வதற்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி பல்வேறு பிரச்சாரங்களில் சொல்கிறாரு, நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சப்ப உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் மதவாதம்லாம் கண்ணுக்கு தெரியல, இன்றைக்கி நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது அது மதவாத கட்சியான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி தானே. அதனால் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றிக்காக எப்பேற்பட்ட சமரசமும் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் தேமுதிக என்கிற ஒரு லற்றுப்பேடு கட்சிக்கு எவ்வளோ தொகுதிகள் கொடுத்தாங்கங்கிற அந்த ஒரு விஷயமே போதுமான சாட்சின்னு நினைக்கிறேன். சார், இப்போ திமுக வந்துட்டு ஒரு நிறைய வீட்டுக்கு வந்துட்டு நிறைய காசு கொடுத்து தான் ஓட்டை வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ தாவேகா ஏதாவது காசு கொடுக்குறாங்களா, அவங்களுடைய நிலவரம் என்ன? எனக்கு தெரிந்து தாவேகா சார்பில் அந்த மாதிரி எதுவும் போனதாக தெரியலை. எல்லாத்துக்கும் மேலே அப்படி பணம் கொடுக்குற அளவுக்கு தாவேகாவுடைய வேட்பாளர்கள் யாரும் ஒரு சவுண்டு பார்ட்டியும் இல்லை. அவங்களாம் சாதாரண ரசிகர்களாக இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து இன்றைக்கி அந்த கட்சியிலுடைய நிர்வாகிகளாக மாறி இருக்காங்க. பட் அதே நேரம் ஆதவ ஒரிஜினா போன்ற பணம் படைத்தவர்களும் இந்த கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க. செங்கோட்டையன் போன்ற பழந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகளும் இதுக்குள்ளார வந்திருக்காங்க. அவர்கள் வேண்டுமானால் பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வேலையை செய்வதற்கு வாய்ப்பு தனிப்பட்ட முறையில் அது வந்து நம்ம வந்து அதை தாவேக்காவா அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ ஆதவ ஒரிஜினா தொகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோமே, அது வந்து ஆதவ ஒரிஜினா செய்கிறாருன்னு தான் அதை நம்ம பார்க்கணும். இதை வந்து தாவேக்கா பண்ணுறதா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 234 தொகுதியில் என்ன 230 தொகுதியில் பணமே கொடுக்கல, ஒரு 4 தொகுதியில் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கவே முடியாது. 230 தொகுதியிலையும் பணம் கொடுத்தாங்கப்பா அப்படின்னா தான் அடடா தாவேக்காவும் பணம் கொடுத்து வாக்கு வாங்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் நடக்கலைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த தொகுதியிலேயே விஜயனுடைய டிரைவரான அந்த ராஜேந்திரனுடைய மகன் சபரி தான் வேட்பாளராக நிற்கிறாரு. பல இடங்களில் அவர் பிரச்சாரத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவர்கள் சார்பாக யாருமே பணமோ ஒரு பரிசு பொருளோ யாருக்குமே கொடுக்கவே இல்லை. அதை வந்து நம்ம உறுதியாக
சொல்ல முடியும். சார், இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் வந்துட்டு ஒரு குட்டி யானையில தனியா போயிட்டு இருக்காங்க. யாருமே கண்டுக்கவே இல்லை. எல்லாருமே ரோடே காலியா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கா அந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலோடு வந்து தமிழக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்படும். அதுல எந்த மாற்றம் இல்லை. அரசியல் அனாதைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அனாதை தான். அதனுடைய முன்னோட்டம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாமே. எப்பயுமே ஒரு கட்சிக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா ஒரு வேட்பாளர் வரும்போது வேடிக்கை பார்க்கறதுக்காவது ஒரு 10 பேர் பின்னால் வருவோம். ஆனால் இந்த கட்சிக்கு அந்த குட்டி யானையை ஓட்டுற டிரைவர் தவிர யாருமே வரல அப்படின்னா இந்த கட்சியினுடைய லட்சணத்தை புரிஞ்சிக்க வேண்டியதான். எல்லாத்துக்கும் மேலே சீமான் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ஒரு காலத்தில் அவர் மீது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சில பேருடைய பார்வையில் அவர் ஒரு கோமாளியாக தெரிகிறாரு. இன்னும் சில பேருடைய பார்வையில் தேர்தல் வியாபாரியாக தெரிகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த தலைவருங்கிற அந்த அந்தஸ்துக்கு தகுதியானவராக அவர் இல்லை. நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரியில் வந்து ஒரு இடத்துல இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ அந்த ரோட்டில் போகிற ஒரு தாவேக்கா தொண்டர் டிவிகே அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு விடுறாரு. அது எல்லா காலத்துலேயும் நடக்கிறது தான். திமுக கூட்டம் நடக்கும்போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வாழ்கேம்பா, அதிமுக கூட்டம் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கலைஞர் வாழ்கேம்பா. இதெல்லாம் ஒரு ஆர்வ கோளாறு தொண்டன் செய்கிற விஷயம். நீ வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், அதை எந்த அளவுக்கு பக்குவத்தோடு அணுகணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டேய் டிவிகேயா போடா, போய் டிவி கிட்ட போடா அப்படின்னு டிவிக்கே போடா. அதான் டிவிக்கேவே டிவிக்கிறதுன்ட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு 3ஆம் தரமான ஆட்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த வார்த்தை சீமான் வாயிலேருந்து வருது அப்படின்னா அவருடைய தரம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து அந்த பையன் வந்து பேசினோடனே நாம் தமிழர் ஆட்கள்லாம் அவரை போய் சூழ்ந்துக்கிறாங்க. உடனே அவரை காப்பாற்றுவதற்காக போலீஸ் வந்து அவரை ரெஸ்கியூ பண்ணி அனுப்புகிறாங்க. இவர் இங்கே நின்றுட்டு டேய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாடா, அவனை போய் கொண்டு வாடா அப்படின்ட்டு தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து இங்கேருந்து இவர் ஆர்டர் போடுறாரு. இவனுங்க பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி போய் அந்த பையன் மேலே போய் பாயிறாங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவருங்கிறதுக்கான அந்த தலைமை பண்பே உங்ககிட்ட இல்லையே, அதுக்கான தகுதியே இல்லையே. நீங்கள்லாம் எப்படி இந்த அரசியல் களத்துக்கு வந்தீங்கன்னே தெரியல. அப்போ இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் பார்த்த காட்சியை பல பேர் பார்த்துருப்பாங்க, நான் பார்த்த காட்சியை பல பேர் பார்த்துருப்பாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்க? அதுக்கடுத்து நீங்கள் வந்து திமுகவை திட்டுறதுக்கு ஒரு இடத்துல பணம், விஜயை திட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல பணம் அப்படின்னு நீங்கள் வாங்கி கட்சி நடத்துகிறீங்க அப்படிங்கிறது எல்லா ஊடகங்கள் வாயிலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதனால் எனக்கு தெரிந்து இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கடைசி தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போன தடவை விட கம்மியாக வாங்க வாய்ப்புகள் நிறைய. கண்டிப்பாக போன தடவை அதிகபட்சமாக 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. இந்த முறை வைப்பேன்னா ஒரு 6 லட்சம் வாக்குகள் அதிகபட்சமாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. போன தடவை 36 லட்சம், இப்போ வெறும் 6 லட்சம். வெறும் 6 லட்சம். ஆமாம், என்னன்னா 30 லட்சம்ங்கிறது விஜயினுடைய ரசிகர்கள் போட்ட வாக்கு. இந்த தர விஜய் ரசிகர்களுடைய வாக்குங்கிறது தாவேக்காக்கு போகுது. அந்த அடிப்படையில் சொல்றேன். அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.